நான் அதை சொல்ல முடியாது. உங்களுக்கு வகுப்புகளை ஆரம்பிக்கின்ற பிள்ளைகள், இன்றைய தினம் நாங்கள் தரம் 3 பயிற்சி தாளின்ற நேற்றைய தொடர்ச்சியான வினாக்களை 7வது மாதிரி பரீட்சைன்ற தொடர்ச்சியான வினாக்களை பார்வையிடுவோம். இப்பொழுது நான் உங்களுக்கு அதன் 6வது பக்க வினாக்களை காண்பித்து அதற்கு விடை காணும் விளக்கம் வழங்க எத்தனிக்கின்றேன். அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக தொடர்ச்சியான வினாக்களை 8வது பக்கத்தை காண்பித்து விடை காணும் விளக்கம் தாரன் கவனிங்கோ. இது நாங்க நேற்று பார்த்த கேள்விகளின் தொடர்ச்சி. அதாவது இந்த கேள்வித்தாள்ல நாங்க மிகுந்த கவனம் செலுத்தி இந்த பயிற்சித்தாள்களை செய்வதன் மூலம் நாங்க அரசு பரீட்சையை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். சித்திரை புத்தாண்டை சேர்ந்து கொண்டாடும் இலங்கையில் இரு இனத்தவர்கள் தமிழர் சிங்களவர் என்ற விடை பொருத்தமானதாகும். அதாவது புது வருடம் இங்க சித்திரை மாதத்துல கொண்டாடப்படுவது, அத இரு இனத்தவர்கள் 2 மொழி பேசுகின்றவர்கள் ஒன்றாக கொண்டாடுவோம், தமிழர்கள் சிங்களவர்கள். இது நாங்கள் அடுத்த வினா. இங்க வடிவங்கள் தரப்பட்ட வடிவங்களுக்கிடையில் கணிப்புகள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த கணிப்புகளை அடிப்படையாக கொண்டு வினாக்குறிக்கு பொருத்தமான பெருமானம் கேட்கப்படுகின்றது. இந்த கேள்விக்கு விடை காண்பதற்கு நாங்க ஓரளவு அக்கறையோட கவனமாக பின்பற்றுகின்ற பட்சத்துல இந்த கேள்வியின் விடையை இலகுவாக கண்டுகொள்ளலாம். வினாக்குறிக்கு பொருத்தமான விடை என ஒரு இலக்க எண்தான் தரப்பட்டிருக்குது. அதாவது 4, 8, 6. அப்ப எங்களுக்கு தெரியணும், இதுல அதிக பெருமானம் ஒரு இலக்க எண்ணாக இருக்கின்றபடியால் ஆரம்பத்திலே இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது இது 2ஐயும் கூட்டினால் இந்த பெருமானம் பெறுகின்றது. 2 வட்டத்தை கூட்டினா ஒரு சதுரம், 2 வட்டத்தையும் பெருக்கினால் இந்த பெருமானம் பெறுகின்றது. அப்ப எங்களுக்கு எண்களுக்கு இடையிலான சூக்ஷ்மத்துல தெரியும், ஒன்றையும் கூட்டினால் 2 வரும், ஒன்றை ஒன்றால் பெருக்கினால் 1 தான் வரும். அப்படி பார்க்கின்ற போது இது ஒன்றாக இருப்பதற்கு நியாயம் இல்லை. ஏனென்றால் இது ஒன்றையும் கூட்டினால் 2, இது ஒன்றால் பெருக்கினால் 1. அப்ப சதுரத்துக்கு வேறுபட்ட இரு விடைகள் கிடைக்க முடியாது. அப்ப நாங்க அதற்கு பதிலாக 2 என்கின்ற இலக்கத்தை போடுவோமா இருந்தால் 2ஐயும் கூட்டினால் 4, 2ஐ 2ஆல் பெருக்கினால் 4. இது 1 தான் பொருத்தமான கூற்றாக இருக்கும். அதாவது சதுரத்துக்கு ஒரே பரிமாணம் கிடைத்திருக்கின்றது. அப்ப 4ஐயும் கூட்டினால் கிடைப்பது 8 என்பது விடையாகும். அப்ப 2வது விடை இதற்கு பொருத்தமாக இருக்கின்றது. நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். உருவிலுள்ள துண்டங்களின் எண்ணிக்கை யாது? இங்க துண்டங்கள் நாங்கள் எண்ணிக்கை கணிப்பில பார்க்கின்ற போது ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்துத்தான் அதன் எண்ணிக்கைகளை விடையாக தருதல் வேண்டும். இப்ப நாங்க ஆரம்பிக்கின்ற போது எண்ணிக்கைகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என எண்ணி விடைகள் 10 என தருகின்றோம். அதே போல 32வது வினாவில் உருவில் உள்ள துண்டங்கள் பற்றி கூறக்கூடியது. இது கற்புலனாற்றல்ல, கண்ணால பார்க்கின்ற போது வேறு வகையாக எண்ணிக்கையாகவும் கணிப்பின் மூலம் இந்த துண்டங்களை பற்றி கூறக்கூடிய கருத்து என்னவென்றால்,
இங்க கண்ணால பார்க்கின்ற போது இந்த துண்டம் பெரியதாகவும் இது சிறியதாகவும் தெரிகின்றது. இங்க பாருங்க, இந்த துண்டம் சிறிய துண்டம் போலையும் இந்த துண்டம் பெரிய துண்டம் போலையும் கண்ணுக்கு தோற்றுகின்றது. ஆனால் கணிப்பு ரீதியாக நாங்க பார்க்கின்ற போது இந்த 3 துண்டங்களின் அகலப்பாங்கான பகுதி இந்த துண்டத்துக்கு சமன். அதே போல இந்த 3 துண்டத்தின் அகலப்பாங்கான பகுதி இந்த துண்டத்துக்கு சமன். இந்த 3ம் இதுக்கு சமன், இதுக்கு சமனாக இருக்கின்றது. அதே போல இந்த 3ம் இதற்கு சமனாக இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு என்ன இதை கொண்டு தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால் சகலதும் சமமானவை. இது கண்ணால பார்த்தால் வித்தியாசம், கணிப்பில பார்த்தால் சகலதும் சமமானவை என்பது விடையாகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். விடுகதைக்கு விடை காண்க. கருப்பு வெள்ளையானால் அவர் வயோதிபர். கருப்பு ஏது? தலைமுடிதான் கருப்பாக இருந்து வயோதிபம் அடைகின்ற போது அது வெள்ளையாக மாறுது. தையில் பிறந்தவன் மெல்ல மெல்ல அழிந்து மார்கழியில் இறந்து விடுவான். அவன் யார்? இப்ப நாங்க ஒரு நாட்காட்டி கலண்டர் தினத்தால் கலண்டரை பார்ப்போமாக இருந்தால் 2024 தை 1ஆம் திகதியில இருந்து ஒவ்வொரு தாளாக கிழிச்சு கொண்டு போக போக கடைசியில டிசம்பர் 31 அது பூரணமாக இல்லாமல் போயிடும். அப்ப நாட்காட்டி என்பது அதற்கான விடையாகும். நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இனி இந்த பரீட்சைத்தாளின் 8வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இப்ப உங்களை நான் மிகவும் பாராட்டிக் கொண்டு, ஏனென்றால் தொடர்ச்சியாக வகுப்பில பங்கு பற்றி உங்கள் முயற்சியை நீங்கள் காட்டுவதற்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொண்டு, இறுதி பக்க வினாக்கள்ல நேற்று 2 வினாக்கள் பார்த்த நாங்கள், ஒரு வினா பார்த்த நாங்கள், அதில் 2 உப வினாக்கள் பார்த்தோம். அதுங்க தொடர்ச்சியான வினாக்களை இப்பொழுது பார்வையிடுவோம். சரியான விடையின் கீழ் கீழிடுக. பாப்பா எனும் சொல் 1 2 1 எனவும். அப்ப நாங்கள் இது நேற்று பார்த்த நாங்கள் பாவன்னாவை 1 குறிக்கின்றது, இப்பன்னாவை 2 குறிக்கின்றது. அப்ப இங்க பாவன்னாவுக்கு 1 என வருகின்ற விடை இதகம் இதகம். அப்ப இது பொருந்தாத விடை. காவன்னாவை 3 குறிக்கின்றது, அதே நேரம் இக்கன்னாவை 4 குறிக்கின்றது. அப்ப காவன்னாவுக்கு 3 என்கிற விடை இது இல்லை. அப்ப இது பொருந்தாது, இதுதான் பொருந்தும். அப்ப அடுத்த தாவன்னாவுக்கு இது 2வது விடை தான் பொருத்தம். நடு எழுத்துக்களுக்குரியது இப்பன்னாவுக்கு 2. அப்ப 2ல ஆரம்பிக்கின்றது, 2ல ஆரம்பிக்கின்றது, இது பிழ. பிறகு இக்கன்னாவுக்கு 4. அப்ப 4ல ஆரம்பிக்கிறது, இதுதான், இது பிழை. அப்ப 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். பூவின் இதழ்கள் மகரந்தத்துடன் இணையும் போது உருவாகும் சொற்கள். பூவின் இதழ் என்பது, அதாவது சுற்றவர இருப்பது இதழ்கள். இந்த இதழ்கள் மகரந்தத்தோட இணைகின்ற போது உருவாகின்ற சொற்கள் தான் இங்க கேட்கப்படுகின்றது. நாங்க பார்க்கிறோம். முதல்ல ஒவ்வொரு சொல்லாக பார்த்தால் நாங்கள் பால் என்றது வரும், பால் என்றது வரும், ஆள் என்பது வரும், மேல் என்பது வரும், கால் என்பது கருத்துள்ள சொற்கள் 5 வருகின்றது. ஆனா இங்க விடையாக 3 தான் தந்திருக்கு. அப்ப 3லையும்
இல்லன்னா என்கின்ற கடைசி எழுத்து வருகின்ற சொல் வரிசை இதுதான். அப்ப விடை அதுதான். இது காவன்னா என்பது கடைசி எழுத்தா வர முடியாது. ஏன்? இது எல்லாவற்றுக்கும் இல்லன்னா தான் முக்கியமாக இருக்கின்றது. அப்ப இல்லன்னா இருக்கின்றபடியா இல்லன்னாவில முடிகிற சொற்கள் இல்லன்னா 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 மூன்றாவது வரிசை. மூன்றும் கருத்துள்ள சொற்கள், ஐந்துமே கருத்துள்ள சொற்கள் தான் உருவாகின்றது. இனி நாங்கள் 39வது வினாவை பார்ப்போம். பொம்மை உடலில் உருவாகும் சொற்களில் சில. இந்த பொம்மை உடலுக்கு நாங்கள் சொற்களை புனைந்து உருவாகிற சொற்களை காணுதல் வேண்டும். அதன்படி கேள்விக்கு விடையளிக்க முயற்சி செய்யும் போது நாங்கள் இதுல அதாவது இந்த சொற்களுக்கு வருகின்ற விடைகளை எழுதி அதற்குரிய விடைய அணுகுதல் வேண்டும். உயிரில்லாமல் வானில் பறப்பது பட்டம், நான்கெழுத்து சொல்ல பட்டம் அல்லது விமானம். ஆனா இங்க விடைகளாக தரப்பட்டதுல விமானம் என்பது வருவதால நாங்கள் விமானம் என எழுதுதல் வேண்டும். அப்ப நாங்கள் இந்த இடத்துல விமானம் என்று எழுதுவோமாயிருந்தால் 4 எழுத்து சொல் விமானம். கடலுக்கு சென்று தொழில் செய்பவன், அப்ப அதுவும் நாங்கள் 4 எழுத்து சொல் என்றால் அதுல மீனவன் பொருந்துகின்றது. அப்ப மீனவன். கடலுக்கு சென்று மீன். காட்டுக்கு அரசன் சிங்கம். ஆனா அது இங்க விடையில இல்லை என்றாலும் 5 விடையில 3 தெரிவு செய்து தரப்படுகின்றது. இது இருக்கின்றது, இது இருக்கின்றது, இது இல்லை. அடுத்ததாக தன்னை அழித்து எழுத உதவுவது பென்சில். பென்சில் கூர் அழிந்து எழுத உதவுவது, இது விடையாக இல்லை. இறுதியாக பென்சில் இருக்கின்றது, இங்கே இருக்கின்றது பென்சில். அப்ப இதுதான் விடை பொருத்தம். 5வது இளமையில் கற்பது இதில் எழுதியது போல் என்றால் சிலையில். சிலையில் என்பது அது விடையாக இல்லை. அப்ப இந்த 3 சொற்களும் விடையாக உள்ளது 3வது விடை என்பது புலனாகின்றது. இனி நாங்கள் இந்த பக்கத்தின் தொடர்ச்சியான கல்வி வினாவை பார்வையிடுவோம். இது மாதிரி பரீட்சை 7 இறுதி வினா. இங்க கவனிங்கோ, இந்த 3 குறியீடுகளும், இதுல தரப்பட்ட 3 குறியீடுகளும் கூட்டப்பட்டு இந்த 2 குறியீடுகள் பெருமானமாக கிடைக்கின்றது. இந்த 2ம் சேர்ந்து, அதாவது கூட்டப்பட்டு இந்த பெருமானம் கிடைக்கின்றது. எனவே இதுல தரப்படுகின்றது இந்த வட்டத்தின் பெருமானம் 2 என்றால் வட்டம் 2, சதுர முக்கோணத்தின் பெருமானம் கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு இது கணிப்பது இலகுவான பயிற்சி. அப்ப சதுரத்தின் பெருமானம் இது 2க்கும் சேர்ந்து 6 என்றால் இதை 2ஆல வகுக்கிற போது இதன் பெருமானம் 3. இது 2 4 சேர்ந்து ஒரே பெருமானம் என்றபடியால் இது 4. அப்ப எங்களுக்கு தெரியுது வட்டத்துக்கு 2, சதுரத்துக்கு 3, முக்கோணத்துக்கு 4 என்ற 3வது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. அந்த குழந்தைகளே, தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு அதாவது 8வது பயிற்சித்தாளில் இருந்து வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் தர இருக்கின்ற. ஏனென்றால் அதிலையும் 2 பக்கங்களை பார்த்துவிட்டால் அடுத்த வாரத்துல நாங்கள் ஒரு குறுகிய நாட்கள்ல இந்த 14 பயிற்சித்தாள்களையும் முடித்து தரம் 4க்கான பயிற்சித்தாள்களை டிசம்பர் மாதத்துக்குள்ள ஆரம்பிக்க வேண்டும். டிசம்பர் மாதம் 10-15 அளவில் அது ஆரம்பிக்க இருக்கிறேன். அதுக்குள்ள இந்த முழு பயிற்சிகளையும் முடிக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு 8வது பயிற்சியின் முதல் பக்கங்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் தர விளைகின்றேன். நீங்கள் மிகுந்த அவதானத்தோடு அதை பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப பாருங்க, இது 8வது மாதிரி பரீட்சை.
இதில் உள்ள வினாக்களுக்கு முதல் 2 பக்கங்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இதுல முதலாவது வினா, இச்சட்டகத்திலிருந்து அம்மா, அப்பா, மாதம் என்ற சொற்களோடு இன்னும் ஒரு சொல் ஆக்கலாம், அது யாது? அப்ப நாங்க இந்த சட்டகத்துல சொற்களை ஆக்கிற முயற்சியில ஈடுபடுகின்ற போது அம்மா என்பது முதலாவது இடமிருந்து வலமாகவும், அப்பா என்பது முதலாவது மேலிருந்து கீழாகவும், மாதம் என்பது 3வது மேலிருந்து கீழாகவும் உருவாகின்றது. இன்னும் ஒரு சொல் ஆக்கலாம் என்றால் அது 3வது இடமிருந்து வலமாக பாவம் என்பது ஆகும். அதாவது இத நிறை நிழல் என்றும் கூறலாம். முதலாவது நிறை அம்மா, முதலாவது நிழல் அப்பா, 3வது நிழல் மாதம் என்பது இங்க தரப்பட்டிருக்கின்றது. அப்ப தரப்படாதது இதுல 3வது நிறை, நிறை என்றால் வரிசை, பாவம். அப்ப கேள்விக்கான விடை பாவம் என்பது ஆகும். இனி நாங்கள் அடுத்த வினாக்களை பார்வையிடுவோம். அடுத்த வினா, இதில் ஆக்கக்கூடிய 4 சொற்களில் ஒன்று தானியத்தை குறிக்கின்ற சொல். ஒன்று தானியத்தை குறிக்கின்றது. அதனை நாங்க தெரிவு செய்தல் வேண்டும். இதுல 4 சொற்கள் ஆக்கலாம். நிறையாக இங்க பாருங்க, பாதி கருத்துள்ள சொல், வினை கருத்துள்ள சொல். நிரலாக பாவி கருத்துள்ள சொல், திணை கருத்துள்ள சொல், தானியமாக கருதக்கூடியது தென்னை. உருவுள்ள நிலத்திய பகுதி, இதுல 9 கட்டங்கள் இருக்கின்றது. அதாவது மேலிருந்து கீழாக 3 நிறைகளும், இடமிருந்து வலமாக 3 நிறைகளும், மேலிருந்து கீழாக 3 நிழல்களும் இருக்கின்றன. அப்ப 1 2 3, அப்ப 3 தர 3 9 கட்டங்கள் இருக்கின்றது. இதுல கேட்கப்படுறது நிலத்திய பகுதி. அப்ப இங்க பாதியில் நிலத்தப்பட்டிருக்கின்றபடியால் நாங்க 9ஐ 2ஆல பெருக்கினால் 18 துண்டங்கள் இருக்கின்றது. அப்ப நாங்க இதுல நிலத்தாததுதான் குறைவாக இருக்கின்றபடியால் இந்த 18 துண்டங்கள்ல நிலத்தாததின் எண்ணிக்கையை பார்த்தால் 1, இதுக்கு 2 3 4, அதே போல மறுபகுதிக்கு 4 தான் வரும். அப்ப மொத்தம் 8. அப்ப 18 8 போனால் 10 நிலத்தப்பட்டிருக்கு. இது சமறு பின்னால் காண்பது போன்ற கருத்து. அப்ப நிலத்திய பகுதி முழு உருவிலும் குறைவு என்பதுதான், அரைவாசியிலும் குறைவு என்பதுதான் விடை. ஏனென்றால் முழு உருவின் அரைவாசி 18 அரைவாசி 9. அப்போ 9ஐ விட குறைவாகத்தானே இருக்கின்றது. 9ஐ விட குறைவாக இருக்கின்றது 8. 9ஐ விட 8, 9ஐ விட 8 குறைவாக இருக்கின்றது. அப்ப அரைவாசியிலும் குறைவு என்ற விடைதான் பொருத்தமானது. இனி நாங்கள் இறுதி வினாவை பார்வையிடுவோம். எழுத்துக்களை மாற்றி அமைத்தால் சூரியனின் மறுபெயர் உருவாகும். சூரியனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. பகலவன், வெய்யோன், ஆதவன், கதிரவன் என்று நிறைய பெயர்கள் இருக்கின்றது சூரியனுக்கு. அப்ப இதுல பெறக்கூடிய, அதாவது திவகரன் என்ற சொல்ல எப்படி மாற்றினால் சூரியனுடைய ஒரு வகையான பெயர் வரும் என்றால் கா தி ர வ இன், கதிரவன். அப்ப கானாவுக்குரியது 3 முதல் எழுத்தாக வர வேண்டும். அப்ப இதுதான் பொருத்தமாக இருக்கின்றது. இது 2 பொருத்தம் இல்லை. அப்ப நாங்க இதுக்கு தொடருக்கு சரியான்னு பார்ப்போம். கானா 3, அடுத்ததாக
தீனா 1 சாரி, அதாவது 3 1, தானா 4 சரியாக இருக்கின்றது, வானா 2 சரியாக இருக்கின்றது, இன்னன்னா 5 சரியாக இருக்கின்றது. இது பிரதியீடு சார்பான வினா என்பதை கருத்தில் கொள்வோம். நன்று மாணவ செல்வங்களே, இந்த 8வது பயிற்சியின் 2வது பக்கத்தை நாங்கள் இப்பொழுது பார்வையிடுவோம். இதன் 2வது பக்க வினா, 2வது பக்கத்துல 5வது வினா, முதல் இரு சொற்றோடியின் தொடர்பு போல் 3வதுக்கு சொற்றோடி பொருத்தமான சொல் யாது? முதல் இரு சொற்றோடிக்கு ஒரு தொடர்பு இருக்கின்றது, அதே போல 3வது சொற்றோடிக்கு பொருத்தமானதை நாங்க தெரிவு செய்ய வேண்டும். முதல்ல அடிமை அடிமட்டம். அப்ப இதுல என்ன தொடர்பு இருக்கின்றது? இதுல முதல் சொல்லின் முதலிரு எழுத்துக்களும் அடுத்த சொல்லின் முதலிரு எழுத்துக்களாக இருக்கின்றது. கவனிங்கோ, இங்கே முதல் சொல்லின் முதலிரு எழுத்துக்கள் அடி, அடிமையின் முதலில் சொற்கள் எழுத்துக்கள் அடி, அடிமட்டத்தின் முதலிரு எழுத்துக்களும் அடி. கடிதத்திலே முதலிரு எழுத்துக்கள் கடி, கடிகாரத்திலையும் முதலிரு எழுத்துக்கள் கடி. அப்ப ஒரு தொடர்பு இருக்கின்றது. அப்ப அடுத்து வர வேண்டியது சிறுமியில முதலிரு எழுத்துக்கள் சிறு என ஆரம்பிக்க வேண்டும். அப்ப இது பொருந்தாது, இதுவும் பொருந்தாது, சிறுத்தை தான் பொருந்துகின்றது. இதே போல அடுத்தது கழுதை என்ற சொல் தை மாதம் என்றால் அது என்ன தொடர்பு? தை என்பது முதலெழுத்தாக வருகின்றது. பொறுமை என்பதில் மை என்பது முதலெழுத்தாக மைதானத்தில் வருகின்றது. அப்ப இங்க அவை என்பதில் வை என்பது முதலெழுத்தாக வருகின்ற சொல் வைகாசி. இது சொற்களை பயன்படுத்தி நாங்கள் விடை காணும் முயற்சி. நன்று மாணவ செல்வங்களே, இதுல தொடர்ச்சியான வினாக்களுக்கு விடை காண்போம். இது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். சரியான வாக்கியம் அமையும் ஆங்கில எழுத்து வரிசையை தெரிவு செய்க. இதில் உள்ள சொற்களை தனித்தனியாக வாசித்து அவை எவ்வாறு இணைந்தால் ஒரு சரியான கருத்துள்ள வாக்கியம் உருவாகும் என பார்ப்போம். சரிதான் நண்பனே, சொல்வது நீ. அப்ப இப்பவும் எங்களுக்கு ஒரு வாக்கியத்துல இறுதியில பயனில வரணும். அப்ப பயனிலையாக வரக்கூடியது, அதாவது சொல்வது என்ற சொல் இறுதியாக வர வேண்டும் என நாங்கள் கணிக்கின்றோம். அப்ப இதுல சொல்வது என்பது இறுதியாக வரக்கூடியதாக இந்த விடை இருக்கின்றதா? இது சரியா பொருத்தமாண்டு பார்த்தால் சரிதான், நீ, நண்பனே, சொல்வது என்பது பொருந்தாது. அப்ப இதுல 2 பாகங்கள் இருக்கின்றது. நீ சொல்வது என்பதுதான் ஒரு வாக்கியம் என்பதாக இருக்க வேண்டும். ஏன் சொல்வது என்பதுதானே இறுதி சொல்லாக இருக்கின்றது. அப்ப நண்பனே என விളിக்கப்படுகின்றபடியால் முதலாவதாக நண்பனே, நீ சொல்வது சரிதான். அப்ப நண்பனே நீ சொல்வது சரிதான் என்பது நண்பனே நீ சொல்வது சரிதான். அப்ப 2வது வாக்கியம்தான் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த வாக்கிய அமைப்பை அடிப்படையாக கொண்டு மிக கவனமாக இந்த தகவல்களை சொற்களை ஒழுங்கமைத்து ஒரு வாக்கியத்தை ஆக்குதல் வேண்டும். இனி நாங்கள் 8வது வினாவை பார்ப்போம். கண்டு விடாதீர்கள் துவண்டு தோல்வியை. அப்ப இது எல்லாருக்கும் தெரியும்.
இதுல இறுதி சொல்லாக விடாதீர்கள் என்றது வருதல் வேண்டும். என்றால் அது வினைச்சொல். இந்த சொல் தான் இறுதி சொல்லாக வரணும். ஒரு வாக்கியத்தின் இறுதியில வினைச்சொல் வரணும். ஆனா வாக்கியம் பாகங்களாக பிரிக்கப்படுகின்ற போது நடுவிலையும் வரலாம். நடுவில் வந்து அடுத்த ஒரு வாக்கியமாக வரலாம். அப்ப எங்களுக்கு இதுல இந்த வாக்கிய அமைப்பிலேயே எங்களுக்கு இலகுவானது தெரியும். தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். அப்ப தோல்வியை கண்டு, அப்ப இதுல இருந்து இருக்க போகின்றது துவண்டு விடாதீர்கள், இறுதி விடாதீர்கள். அப்ப விடாதீர்கள் என்பது இறுதியாக உள்ளது இங்கே இருக்கின்றபடியால் இங்க பாருங்க, இது தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள். இரண்டாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 9வது வினாவை பார்வையிடுவோம். இந்த பக்கத்தின் இறுதி வினா, மட்டும் நான் அளிக்கின்றேன் தவறுகளை தானே. இது நீங்க பாடப்புத்தகத்துல உள்ள பயிற்சியில பெஞ்சில் கூறுவது போன்ற ஒரு தற்கூற்று வாக்கியம். அப்ப இதுல எது இறுதியாக வரணும்? அளிக்கின்றேன். ஏன்? அதுதான் வினைச்சொல். அப்ப அளிக்கின்றேன் என்பது இறுதியாக இருப்பது இந்த விடை பொருத்தம், இந்த விடை பொருத்தம், இது பொருத்தம் இல்லை. அப்ப இதை கவனிக்க தேவையில்லை. அளிக்கின்றேன், யார் அளிக்கின்றேன்? நான். அப்ப நான் என்பது முதலாவதாக வருதல் வேண்டும். அப்ப இதுலயும் நான் தான் இருக்கு, இதுலயும் நான் தான் இருக்கு. ஆனா இது ஏற்கனவே கவனிக்கிறது தானே. அப்ப இதுல நான் அளிக்கின்றேன் முதல் சொல், நான் அளிக்கின்றேன் இறுதி சொல். அதுக்கிடையில செப்படு பொருளாக வருவது நான் தவறுகளை மட்டும்தானே அளிக்கின்றேன். நான் முதலாவது பி, தவறுகளை டி, மட்டும் ஏ, தானே இ அளிக்கின்றேன். அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. இங்கே இது ரெண்டும் மாறி இருக்கின்றது. இதன்படி பார்த்தால் நான் மட்டும் தவறுகளை, அது பொருந்தாது. அப்ப நாங்க 8வது பயிற்சியின் 2வது பக்கம் வரையில பார்வையிட்டு விட்டோம். நன்று மாணவ செல்வங்களை, நான் இன்றைய வகுப்பை உங்களுக்கு இந்த அளவோடு நிறுத்திக் கொள்கின்றேன். காரணம் என்னென்றால், இன்று தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற தினம். அப்ப மக்கள் எல்லாரும் அதிலே ஆர்வமாக இருப்பார்கள். ஆனால் எங்கட நோக்கம் முழுக்க பரீட்சை. இந்த பரீட்சையை திறம்பட வைத்துக் கொள்வதற்காக தொடர்ச்சியாக கற்போம். அடுத்த பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுங்கோ. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடல் இருக்கின்றது. ஆனா அதுல என்னன்னு சொன்னா, இந்த குரூப்ல 160 180 பேர் கிட்ட இருக்கிறார்கள். ஆனா வகுப்புல பங்கு பெற்றுறது குறைந்த எண்ணிக்கை. அப்ப நான் வகுப்புல பங்கு பெற்றுகின்ற பெற்றோர்களோடு தான் கலந்துரையாடலை நிகழ்த்துவேன். அப்ப அவர்கள் அதற்கு விண்ணப்பிக்கின்ற பட்சத்துல தான், அதாவது என்னுடைய வாட்ஸ்அப் சேனலூடாக கேட்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு லிங்க் அனுப்பி ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு உங்கள் கற்பித்தல் பற்றிய மேலதிக தகவல்களை அவர்களோட பரிமாற இருக்கிறேன். அது பெற்றோர்களுக்கு மாத்திரம்தான். அப்ப அவர்களை இந்த தகவலை அனுப்பி என்னுடைய லிங்கை பெறும்படி கூறுங்கள். நன்று. இனி உங்களை திங்கட்கிழமை வகுப்பில் சந்திப்போம். பாய் பாய் பிள்ளையா.